இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, அப்ப நீ வந்து என் கூட என் வீட்டுக்கு வந்துரு. ஐயோ இல்ல வேண்டாங்க்கா, உங்களுக்கு எதுக்குக்கா கஷ்டம்? எனக்கு ஒரு வேலை மட்டும் வாங்கி கொடுங்க, அது போதும். எனக்கு இதுதான் சிரமம். உன்னை எங்கேயோ விட்டுட்டு உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு என்னாலாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. நீ சொன்னாலும் உன்னை பாதியில விட்டுட்டு என்னால போக முடியாது. நீ பேசாம என் கூட என் வீட்டுக்கு வந்துரு. இல்லக்கா, நான் வந்து இங்க பாரு மகா, நான் உன்னை என் தங்கச்சியா தான் பாக்குறேன். அதனாலதான் ஹாஸ்பிட்டல்ல நான் உன் அக்கான்னு சொல்லி கையெழுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி நீயும் என் அக்காவா பாக்குறதா இருந்தா நான் சொல்றத கேளு. இப்பவே நம்ம வீட்டுக்கு போலாம். உன்னதான் கேக்குற. சரிக்கா. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுக்கா. நிச்சயதார்த்த வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குக்கா. எவ்வளவு சீக்கிரம் நிச்சயத்தையும் கல்யாணத்தையும் முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிக்கணும். என் பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வரட்டும். அதுக்கப்புறம் பாரு என் ஆட்டத்தை. அந்த அம்பிகாவை அடிச்சு அந்த வீட்டை விட்டு விரட்டுறேன். அதுக்கு முன்னாடி நான் வேற பிளான் வச்சிருக்கேன். கவிதா அக்கா, அதுக்கு தான் நானும் காத்துட்டு இருக்கேன். அந்த அம்பிகா நம்ம அண்ணனை காசுக்காக தானே வளைச்சு போட்டு நம்ம வீட்டுக்குள்ள வந்தா. அவளெல்லாம் அப்படிதான் பண்ணணும். அம்பிகாவால தானே என் கல்யாணமே நின்னு போச்சு. திரு இந்த அம்பிகா கூட இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த கல்யாணம் முடிஞ்சதும் திரு நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துருவான். அதுக்கப்புறம் அவன் கண்ணு முன்னாடியே அந்த அம்பிகாவை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறோம். என் பிளான என்னை விட நீ ரொம்ப சரியா சொல்ற. அம்பிகாவை நம்ம வீட்டை விட்டு விரட்டி அடிக்க போற அந்த நாளுக்காக தான் நான் ரொம்ப பொறுமையா போயிட்டு இருக்கேன். கட்டாயமா நான் விரட்டி அடிப்பேன். விரட்டி அடிப்பேன் இல்லக்கா, விரட்டி அடிப்போம். நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். திரு கல்யாணம் பண்ணிக்க போறது என் பேத்தியா இருந்தாலும் அவ காஞ்சனாவோட மகம்மா. காஞ்சனா அவ பொண்ணை எப்படி வளர்த்திருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை பத்தி எங்க அம்மா நிறைய சொல்லிருக்காங்க. நீங்க நல்லவங்க இல்ல. என் வீட்டு விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்ற நீங்க என் பொண்ணை பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு வந்து சொல்லணும்ல. அவ லவ் பண்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா. அதுல அவளே வந்து பிரச்சனை பண்ணுவாளா? ஒண்ணு தெரியாம சும்மா எதையாவது வந்து சொல்ல வேண்டியது. நான் சொல்றது அத்தனையும் சத்தியமா. பிரச்சனை வரும், கண்டிப்பா வரும். மனுஷன் என்னதான் திட்டம் போட்டாலும் கடைசியில அந்த கடவுள் நினைக்கிறது தானே நடக்கும். உங்க பொண்ணு பண்ண போற ஒரு விஷயம் அவ வாழ்க்கையே தலைகீழா மாத்த போகுது. உங்களோட திட்டத்தை, ஆசைய, கனவை எல்லாத்தையுமே சின்ன பின்னமாக்க போகுது. இங்க பாரு, எனக்கு இருக்கிற கோவத்துக்கு ஏதாவது சொல்லிட போறேன். வயசானவங்கள ஆச்சேன்னு பாக்குறேன். கிளம்புங்க இங்க இருந்து. நான் சொல்றத நம்பல. நம்புற மாதிரி ஒண்ணு சொல்லவா? உங்க பொண்ணு இன்னைக்கு ஒரு காரியம் பண்ணிட்டு வருவா. அதனால உங்களுக்கும் உங்க பொண்ணுக்குமே பிரச்சனை வரப்போகுது. அப்ப நான் சொன்னது உங்களுக்கு விளங்கும். அப்ப நீங்களா என்ன தேடி வருவீங்க. எனக்கும் என் பொண்ணுக்குமே பிரச்சனை வருமா? காசு பணத்துக்காக கொண்டதையும் வளர வேண்டியது. ஏய், இவதான் உன்னை புத்தி கெட்டு போய் வீட்டுக்கு கூட்டானா? நீ அப்படியே பல்ல இழிச்சுக்கிட்டு வந்துருவியா? கழுத்துல தாலி இருக்கு. ஆமா, உன் புருஷன் எங்க?
அவெல்லாம் உன்னை தேட மாட்டானா? ஓ, தண்ணி தெளிச்சு விட்டானா? மா, this is too much. தேவையில்லாம பேசுறீங்க. This is your limit, மா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. பேசுனீங்க அப்புறம் எனக்கு உங்களுக்கு சண்டை தான் வரும். மகா என்னோட கெஸ்ட். அவளை பத்தி நீங்க ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அது என்ன அவமதிக்கிறதுக்கு சமம். அத மனசுல வச்சுட்டு பேசுங்க. இங்க பாருங்கம்மா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. மகாவை இந்த வீட்ல தங்க வைக்கலாமான்னு நான் உங்ககிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்கல. இங்கதான் தங்க போறான்னு நான் உங்களுக்கு ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்றேன், அவ்வளவுதான். உங்களுக்கு இந்த வீட்ல இருக்கிற எல்லா உரிமையும் எனக்கும் இருக்கு. இவ இந்த வீட்ல தான் இருப்பா. அது நீங்க கேள்வி கேட்க முடியாது. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மகா, வா நம்ம உள்ள போலாம். அக்கா இல்லக்கா, வேண்டாம்க்கா. இல்ல, என்னால உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் எதுக்குக்கா பிரச்சனை? நான் போறேன்க்கா. ஏய் நில்ல. நீ போறதுக்காக நான் உன்னை இங்க கூட்டிட்டு வரல. இங்க இருக்கிறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தேன். நீ ஏன் கெஸ்ட்? உன்னை போக சொல்ல இவங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. நீ வா. இந்த இன்விடேஷன்ல நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன சார் கலாய்க்கிறீங்களா? சச்சே, நிஜமாலே நீ ரொம்ப அழகா இருக்க. அப்போ எனக்கு ஒரு போட்டோ எடுத்து சென்ட் பண்ணு, நான் உடனே பார்க்கணும். அது முடியாது. ஏன் முடியாது? சில விஷயங்களை நேர்ல பார்த்தா தான் நல்லா இருக்கும். அதோட ஃபீலிங்கே வேற. நம்ம இன்விடேஷனை நீ பார்த்து சந்தோஷப்படுறத நான் பார்க்கணும். அப்புறம் நாளைக்கு உன் வீட்டுக்கு நேர்ல வந்து இன்விடேஷனை நானே காட்டுறேன். நிஜமா? ஆமா. என்ன சார், என்கேஜ்மெண்ட் நெருங்க ரொமான்டிக்கா பேசுறீங்களே. என்ன மேடம், இப்ப நீங்க என்ன கலாய்க்கிறீங்களா? சாச்சா, நானும் நிஜமா தான் சொல்றேன். ஏய் திரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ பிளட் கொடுத்து காப்பாத்துற அந்த மகா இப்போ ஏன் கூட எங்க வீட்ல தான் இருக்கா. உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னா, பேசுறியா? கொடு, பேசுறேன். சரி. என்ன கிளையண்ட் கால் பண்றாங்க? ஹலோ சார்.